ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி வேர்ல்ட். ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாமா? ஸோ நான் வந்து ஒரு பிங்க் கலர் ஷீட்டில் பேப்பர் ஸ்டிக்ஸ் நம்ம செய்வோம்ல, நார்மலாக பென்சில் இல்லைனா பேம்பு ஸ்டிக் எதையாச்சும் உள்ளே வந்து வச்சு அப்படியே நம்ம உருட்டி எடுத்து விட்டுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக்ஸ் அதை நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது ஏன் நான் உங்கள்கிட்ட செய்கிறது காமிக்கல அப்படின்னா, நான் இந்த கிராஃப்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப்ட் பண்ணேன், ஆனால் சுத்தமாக அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதே ஸ்டிக்ஸ் வச்சு இன்னொரு கிராஃப்ட் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஸ்டிக்ஸை வந்துட்டு நம்ம ஒரே ஷேப்பில் கட் பண்ணோம். மொத்தம் 8 ஸ்டிக்ஸு 4 நம்ம கட் பண்ண போகிறோம். 8மே ஒரே ஷேப் தான், ஓகேவா? ஷேப்பாக கட் பண்ணி நம்ம எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போது வந்து அதை வந்து 4 ஸ்டிக்கை நம்ம இந்த மாதிரி ஸ்கொயராக ஸ்டிக் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு எந்த க்ளூவில் வேணால் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபெவிகாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் இல்லைனா ஹாட் க்ளூ, எந்த க்ளூ உங்கள்கிட்ட இருக்கோ அந்த க்ளூவில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபெவிகாலில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4 ஸ்கொயர் அந்த 4 ஸ்கொயரை நம்ம ஸ்டிக் பண்ணி அது காயிற வரைக்கும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஃப்ளவர் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதை நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். பர்பிள் கலர் ஷீட் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலரில் செய்யலாம். இப்போ பர்பிள் கலர் ஷீட்டை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்கொயர் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் குட்டி ட்ரையாங்கலாக மாற்றி இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுறது பார்த்தாலே தெரியும். அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ஃபோல்ட் பண்ணுறதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் பொறுமையாக தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன், ஓகேவா? இப்போ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே நான் போடுற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்து விரிச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் கிடச்சிரும். இப்போ அந்த ஃபெதர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நைஃபோ இல்லை இந்த மாதிரி சீசர் வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதை சென்டராக ஒரு குட்டியாக கட் பண்ணி அதை அப்படியே தூக்கி இந்த சைடு இருக்கிற ஃபெதரில் நான் ஒட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டா இன்னும் பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் ஏதோ உங்கள்கிட்ட எந்த பீட்ஸ் இருக்கோ நீங்கள் ஒட்டிக்கோங்க. எந்த கலர் ஆஃப் பீட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஒட்டிக்கோங்க உள்ள. இல்லை ஜம்கி என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். நான் வந்து என்கிட்ட நார்மல் பீட்ஸ் இருந்தது, ஸோ ஓகேவா? அதை நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது இதை காஞ்ச ஸ்கொயரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது எப்படின்னா, நம்ம இந்த சைட் பார்க்கும்போது ஸ்கொயராக இருக்கும், அப்படியே திருப்பி வச்சா டைமண்ட் மாதிரி ஆடும்ல. ஸோ நான் வந்து டைமண்ட் மாதிரி எடுத்திருக்கேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து எடுத்துட்டோம். காஞ்சு எடுத்துருச்சு. இப்போ நான் வச்சுருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணணும், ஓகேவா? நான் ஃபெவிகால் அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 4 ஸ்கொயரில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர்ஸ் ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.